அதாவது அவர்கிட்ட பேசுறது சப்ஜெக்ட் இல்ல. இந்த டோரா புஜ்ஜி கதைலாம் நிறைய சொல்லி முடிச்சாச்சு. காடு, மலை, மணல் மேடு, டோராவோட வீடுன்னு சொல்லி நிறைய கதை சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்ல. இன்னொன்னு எலி வாழை பிடிக்கணும்னு நினைச்சு புலி வாழை பிடிச்சிட்டாரு. யாரா பெரியார பிடிச்சு விட்டாரு. சரி தொட்டு தொடாம அப்படியே பேசிட்டு போயிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். நீ அவதூறுகளை பேசும்போது அதுக்கு வந்து எதிர்வினைகள் அதிகமாயிருது. நம்மால் எப்படின்னா அவருக்குள்ள பயங்கரமான ஒரு பயம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் இருக்கும். பெரியார பேசினா நம்ம அடிப்பானோளோ, திராவிடத்தை பத்தி ஓவரா பேசிட்டு இருந்தோம்னா அது ஈரோட்லயே போய் பேசினா நம்ம அடிப்பாங்களோ, அடிப்பாங்கன்னு பயந்துகிட்டு நம்ம பேசாம இருக்குமோ அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுனாலே உண்ணி உண்ணி பேசிட்டு இருக்காரு அவரு. உண்மையிலே அவருக்கு ஏகப்பட்ட பயம் உண்டு. கேட்டீங்களா? அவர் வந்து தமிழ் தேசியத்துடைய இறுதி அத்தியாயத்தை இவர் எழுதிட்டு இருக்காரு. தமிழ் தேசியம்ங்கிறது வெல்ல வேண்டிய சித்தாந்தம் அது. அது திராவிடத்தோட ஒத்து இருந்தாதான் வெல்ல முடியும். அண்ணனும் தம்பி மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியமும். தமிழ் தேசியம் சறுக்கும் போது திராவிடம் தான் கை கொடுத்துச்சு. இப்பவும் அதான் கை கொடுக்கும், இனிமேல் அதான் கை கொடுக்குங்க நம்பிக்கையில தான் நாங்க திரும்ப வந்திருக்கோங்க. அப்ப இவர் வந்து என்னன்னா தான் தான் தமிழ் தேசியத்துக்கு ஒரு பேட்டன் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சிருக்க மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இவர் திராவிடத்தை அழிக்குங்கிற பேர்ல தமிழ் தேசியத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காரு. பெரியார வந்து தேவையில்லாம தொட்டோம், அதை அப்படி விட்டுட்டா கடிச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு அடிப்போம், நமக்கு மேல இருக்கவங்க நம்மளை காப்பாத்துவோம். இல்லைன்னா போனா போயிட்டு போகுது. காரணம் தப்புனா மரணங்க கதையில அண்ணா ஓடிக்கிட்டு இருக்காப்புல.